துரியன் சூது சொக்கன நாடி பாண்டவர்கள் அனைவரையும் 12 ஆண்டுகள் வனவாசி ஓராண்டு அஞ்சாவது கழித்து வந்தா நாடு தருகிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகு என் மக்கள் ஐவருமே கானகம் சென்றார்கள். 12 ஆண்டுகள் வனவாசம் முடித்தார்கள். ஓராண்டு அஞ்ஞாதவாசம் கழித்தவுடனே உலகமா முனிவரை தூதாக அனுப்பினோம். அப்படி தூதாக அனுப்பின அப்பேற்பட்ட துரியன் என்ன சொல்லலாம்? காடாண்டவர்கள் காடே, நாடாண்டவர்கள் நாடே, ஊசி நாட்டக்குள்ள இடம் கொடு என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அதன் பிறகு ஆபத் பாண்டவன் வைகுந்த வாசனையோட அண்ணன் மகனவர்களை கண்ணனை தூதாக அனுப்பினோம். தூது சென்ற கண்ணன் இதுவரை காணவில்லை. என் ராஜாக்களை வேண்டிய தூது சென்றாயே, என்ன ஆனது? பள்ளியில் இருக்கும் காலை இருக்கும் காலை பகை செய்தார் துரிய ராஜன். மாமி உள்ளுவதை துரைக்க புறம் பெற்றார் ஜகநாமன். தள்ளியே நடக்காதென்று சமயனும் மகளையாடி கள்ள வேடங்கள் பூண்டு ஐவர் காதகை சிறியதா. மாமி, நான் தூதாக சென்றேன், அது வாதாக முடிந்து விட்டது. தூதாக சென்றே வாதாக முடித்து விட்டதா? என்ன கதை சொல்ல? 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஞ்ஞாதவாசம் கழித்து வந்தா நாடு தருகிறேன் என்று ஒரு பெரியவர்கள் முன்னிலையிலே சொன்னான் அல்லவா? ஆமா புரியன். முன்னமே அனுப்பி வைத்தோம் உலுகுமா முனிவரை. ஆமா மேடம், இல்லை என்று மறுத்தார். இப்போது இந்த கண்ணன் நானே பிழைத்து வந்ததே அரிதிமான். எப்படிடா? என்னை அழிக்க வேண்டும் என்று பல சூழ்ச்சிகள் செய்தான் அரவக்குடியும். அத்தனையா அவன் செய்தாலும் செய்திருப்பா. அப்ப நம்ப மறுக்கிறதா மனம்? ஆமா. இல்லை மாமி, ஆசனத்திலே அரவக்குடியோன் அமர்ந்திருந்தான். நான் சென்றேன். சென்றதுமே என்ன தெரியுமா? என்ன கண்ணா? அந்த ஆசனத்தை விட்டு ஓடோடி வந்து என் பாதத்திலே வீழ்ந்தான். அப்படியா? இது நான் செய்த சூழ்ச்சி மாமி. ஏன்னா ஆணவ செருக்கோடு வாழ்ந்தனுடைய அந்த அநீதியை அழிக்க வேண்டும் என்று இப்படி செய்தேன். அவருக்கு எப்படி புரிந்தது? சரி மாமி, காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, பகுதி நாடு கேட்டேன், கொடுத்தானா? முடியாது என்று மறுத்து விட்டார். பிறகு 5 நாடாவது கொடு என்றேன், பேச்சுக்கு இடமில்லை என்று உரைத்து விட்டார். 5 வீடாவது கொடு, அதுதான் தர்மத்திற்கு நல்லது என்றேன். ஊசி முனை நாட்டக்கூட இவர் ராஜாக்களுக்கு இடமில்லை. நாடாண்ட நான் மட்டுமே நாடாள தகுதியுடையவன். காடாண்ட இவர்கள் காட்டிலே ஜீவிக்க வேண்டும் என்று கருணை மனமில்லாத துரியன் உரைத்து விட்டார் மாமி. கண்ணா, 5 பேர் வாழ வீடு கட்டல் 5 வீடு கொடுக்கவில்லை. இல்ல 5 பேர் சேர்ந்து வாழ ஒரு வீடாக கண்ட தரமறுத்தான் அப்பேற்பட்ட அரவக்கூடிய துரியன். அதுக்கு நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறேன்? நானும் அவருடைய ஒப்புதலுக்கு இசைந்து வந்து விட்டேன். எப்படி? வீரம் இருந்தால் தீரம் இருந்தால் போரிட்டு இழந்த நாட்டை அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும். அப்படியா? ஆமா. பிறகு நானும் போருக்கு சம்மதம் என்று உரைத்து விட்டு வந்து விட்டேன். நான் சம்மதம் சொல்லிட்டியா? ஆமா. பாழாக பாண்டவனின் பாண்டி பேர்பட்ட சூழ்ச்சியை பஞ்சத்தால் அரவத்திற்கு அணுகத்திற்கு அனுப்பிய பேர்பட்ட துரியன் 12 ஆண்டுகள் வனவாசம் ஓராண்டு அகிதவாசம் கழித்த பிறகு கூட மனமது மாறாமொழி பேர்பட செயலை சொல்லிவிட்டானே, அதற்கு சபருக்கு கை போட்டு வந்து விட்டானையா? என்னதான் செய்யும்? அன்று மறைந்து 12 ஆண்டும் முடித்து ஓராண்டு ஜீவிக்க வேண்டும். அந்த நேரத்திலே உணவில்லாமல் கஷ்டப்பட்டார்கள், தவமீரை அணுகினார்கள். அதற்கு என்ன உரைத்தார் தெரியுமா? அவர் என்ன? உங்கள் மாமன் கண்ணனை அழைத்தார், மார்க்கம் கெட்டும், எப்படியாகுது சென்னல் என்று சொல்லக்கூடிய அந்த நெல்மணிகளை பூமியிலே விதைத்து ஆகாரமாக புசித்து வாழலாம் என்றார்.
அப்படி சொல்லும் பொழுது என்னை அழைத்தார்கள். நானும் சென்றேன். என்ன நடந்தது தெரியுமா? அன்பு தங்கை திரௌபதி